வணக்கங்க. என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது வந்து பிரியாணி மசாலா போடாமல் போடாமல் செய்ய போகிறேன். எப்படி என்ன மசாலா வேறு சேர்க்குறேன்னு நீங்கள் பாருங்கள். செம்மையாக இருக்கும் அந்த பிரியாணி. சட்டுன்னு செஞ்சிடலாம். வித்தியாசமான பிரியாணி. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 2 காடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் மல்லித்தலை, நம்ம வீட்டு புதினா தலை காலையில் அறுவடை பண்ணோம் இல்லையா, அந்த புதினா தலை நிறைய எடுத்துருக்கேன். பிரியாணிக்கு நிறையா புதினா சேர்க்கணும், மல்லி கொஞ்சம் தான் சேர்க்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விடுது, மிளகாய், 3 பல்லாரி வெங்காயம், 2 அடித்த தக்காளி. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுட்டேங்க. இப்போ இதில் நெய் விட்டுக்குவோம். கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குவோம், பிரியாணி நல்லாயிருக்கும். நெய் மட்டும் பத்தாதுங்க, எல்லாம் வதங்கணும். கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்குவோம். இது வந்து புது மாடலாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அப்படியே நம்மளுக்கு டப்பாவோடு இது பண்ணாது, ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுது பாருங்கள். எண்ணெய் புதுசாக வந்திருக்கு இந்த கடலான்னு. இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து பட்டை, கல்பாச்சி, லவங்கம், அப்புறம் வந்து இது சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கேன். அதிகமாக சேர்க்கலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா இது போதும். ஏன்னா காடையும் கொஞ்சம் தான் இருக்குது, 2 தானே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய் இதை 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். செம்மையாக இருக்கும் அந்த பிரியாணி. கொஞ்சம் நல்லா வதங்கியோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிறணும். அப்புறம் நம்ம 2 தக்காளி அடித்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு அதோட நல்லா வதக்கி கொடுக்கணும். எல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம புதினா, மல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குவோம். நம்ம புதினா செடியில் பறித்த புதினா நல்ல ஒரு வாசங்க. வீட்டில் அங்கேருந்து மாறி மாறி வரத்தில் கொஞ்சம் வாசம் கம்மியாக இருந்துன்னு நினைக்கிறேன். செடியிலே பறித்த உடனே அதிக வாசமாக இருந்துச்சு. அப்புறம் காடையை போட்டுக்குவோம். ஒரு 6-7 பீஸு தான் இருந்துச்சு, 2 காடை தானே. அதை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே அதோட கொஞ்சம் வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இதில் என்ன ஒன்றுனா, பிரியாணி மசாலாவே சேர்க்காமல் ஒரு பிரியாணி. பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். கலர் காரத்துக்கு உரைப்பும் கம்மியாக இருக்கும். நல்லா மசாலா மாதிரி சேர்க்கலாம். அதனால் இதை நான் சேர்ப்பேன். விலை தான் கொஞ்சம் கூட, அதனால் எல்லாம் தான் கேள்வியாக இருக்குது. இப்போ அப்படியே போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து, நான் தயிர் சேர்க்கலைங்க, பாதி லெமன் புழிஞ்சிக்கிட்டேன். பாதி பழத்தை மட்டும் அதோட புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். புழிஞ்சு ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு
1 கப் அரிசி எடுத்துருக்கேன். இது சாதாரண நவாப் அரிசி, வீட்டில் சமைக்கிற அரிசி தான். ஆனால் 1ஆம் நம்பர் அரிசி செம்மையாக இருக்கும். அதில் சாப்பாடு செஞ்சிங்கன்னா பிரியாணி. அரிசியை சேர்த்துக்கணும். அலசின அரிசியை இதில் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு பிரியாணி அரிசியாக இருந்தால் 2 கப் விடணும். இதுக்கு 2.5 கப் கட்டாயம் விடணும். பாருங்கள், 1 கப் விட்டாச்சு. 2 கப். ஏன்னா வீட்டில் சமைக்கிற அரிசினால கொஞ்சம் கூட வேகும். 2.5 கப். 2.5 கப்பு எடுத்துக்கோம். ஆமாம், பிரியாணி இது சோம்புத்தூள் இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக என்ன சேர்க்குறோம்னா, இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு எல்லாமே காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் கூட போதும். இது நீங்கள் நவாப் அரிசி கொஞ்சம் நல்லா நின்றுவே வேகும். பொன்னி அரிசிக்கு 2 விசில் போதும். இதுக்கு கட்டாயம் 3 விசிலுக்கு குறைஞ்சி வைக்காமல் இருக்கக்கூடாது. 3-4 கூட வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இங்கே அவ்வளோ செமையாக வந்துருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம். பாருங்க, காடையும் வெந்திருக்கு. வைக்க பாருங்க. இங்கே பாருங்க, காடையை பாருங்க எவ்வளோ செமையாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மசாலா போடாமல் இந்த மாதிரி செமையாக நீங்களும் காடை பிரியாணி சாதாரண நம்ம சமையல் அரிசியிலே பண்ணலாம். நான் பிரியாணி இதே போடலை, அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு எனக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.